செய்வோம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். எகிப்து தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அன்பு மிரக்கும் நிறைந்த எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, மீண்டும் ஒரு இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வாயிலாக ஆண்டவரை தொழுது கொள்ள ஆண்டவரை கொடுத்த நல்ல ஸ்லாக்கியங்களுக்காக செலுத்துகிறோம். கர்த்தருடைய ஆராதனை ஆசீர்வதித்தார். இதை காண்கிறவர்கள் இந்த ஆராதனை வாயிலாக ஆசீர்வதிக்கப்பட அவருடைய வாழ்க்கை கட்டப்படத்தக்கதாக ஆண்டவரை திரும்பி கொடுத்து நாங்கள் வேண்டுகிறோம். உடைய கருத்திலே எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவருடைய நாம் மையப்படுவதாக இயேசுவின் வல்லமையில நாம் வேண்டுகிறோம். எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். அவருடைய நாமத்துக்கு மகிமையாகும் ஆலய ஆராதனை காரணமாக நாம் யாவரும் ஆமாலயம் 326 முதல் 2 கவிகள் நாம் பாடுவோம். பெருமானை பாரும் புண்ணிய பாதம் அண்டினோ, சுத்தமாக்கி சிறைத்தாரும் தேடி வந்து நிற்கிறோ. இயேசுநாதா இயேசுநாதா உந்தன் சொந்தமாயினோ. இயேசுநாதா இயேசுநாதா உந்தன் சொந்தமாயினோ. வேப்பன் போல முந்தி சென்றும் பாதுகாத்தும் வருவே. ஜீவ தண்ணீரண்டை என்றும் ஈழை பார செய்குவே. இயேசுநாதா இயேசுநாதா மேய்ச்சல் காட்டி போஷிப்பே. இயேசுநாதா இயேசுநாதா மேய்ச்சல் காட்டி போஷிப்பே. முறை முறையாக வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 19ஆம் சங்கீதம். சங்கீதம் 19. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாயங்களில் அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆகிலும் அவர்களின் சத்தம் பூமி எங்கும், அவர்களின் வசனங்கள் பூச்சக்கரத்தை கடைசி வரைக்கும் சொல்லுகிறது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அது தன் மனவரையிலிருந்து புறப்படுகிற மனவாளனை போலிருந்து பராக்கிரமசாலியை போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாயிருக்கிறது. அது வானங்களின் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அவைகளின் மறுமுனை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது. அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேரை ஞானியாக்குறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நினைக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாயிருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசுமனிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேன்
தேனிலும் மதுரம் உள்ளதுமாய் இருக்கிறது. அங்கேயும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கை கொள்கிறதினால் மிகுந்த பலன் உண்டு. தன் பேய்களை உணர்வன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விளக்கி காரும். அவைகளை ஆண்டு கொள்ள ஒட்டாதரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாக இருப்பேன். என் கண்மலையும் என் மீட்புறமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரிதியாயிருப்பதாக. குமாரருக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலமும் மகிமை உண்டாவதாக. நாம் யாரும் நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வலமுள்ள பிதாவாகி தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் எனப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவரிடத்தில் எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வலமுள்ள பிதாவாகி தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசு சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் யாரும் முழங்கால் படியிட்டு கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோம். மண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினின்று எங்களை இரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, இந்த மகிழ்ச்சியான இந்த நல்ல நாளுக்காக மீண்டும் ஒரு விஷயம் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் நல்லவரும் எங்கள் வாழ்வில் போதுமானவருமாக இந்த நாள் வரைக்கும் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்துக் கொண்ட எல்லா தயவுக்காக உங்களுடைய கிருபைகளுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல நாளிலே விதமாய் இந்த ஆராதனையிலே கொண்டு வருவது நிமித்தமாக நாங்கள் உண்மை தொழுது கொள்ள உண்மை ஆராதிக்க கற்றுக் கொடுத்த நல்ல சாக்கியங்களை எண்ணி நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் எங்களை பாதுகாத்திருக்கிறீர், எங்களை பராமரித்திருக்கிறீர். எங்களுக்கு எல்லா விதங்களிலும் போதுமானவராக இந்த நாள் வரைக்கும் எங்களை நடத்துகிறீர் சுவாமி. இது வரைக்கும் எதனேசராக இருந்த எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவர் மேலும் மாணவராக எங்களுக்கு உடனிருந்து எங்களை காட்டுள்ள நாங்கள் உண்மை நோக்கி மன்றாடுகிறோம். கர்த்தரை செய்த எல்லா உபகாரங்களை எண்ணி நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய வாழ்க்கையை செய்த நன்மைகள் எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே நாங்கள் கேட்டதும் ஆண்டவரே நாங்கள் கேளாமான அநேக நன்மைகளை எங்களுடைய வாழ்விலை தந்தல் இருக்கிறேன். நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். எங்களுடைய இன்பத்திலும் துன்பத்திலும் ஆண்டவர் எங்களுக்கு துணையாயிருந்தீர். எங்களை பாதுகாத்தீர். கண்ணிகளுக்கும் மோசங்களுக்கும் விலக்கி மறைத்து கொண்டீர். மனிதனுடைய பொல்லாப்புகளுக்கும் விக்கணங்களுக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக எங்களை நீர் விலக்கி பாதுகாத்தீர். அதற்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, தொடர்ந்து உடைய நாமத்தை நாங்கள் ஒருமித்து மகிமைப்படுத்த உடைய வாழ்வில உடைய நன்மைகளினால் எங்களுடைய வாழ்வு நிறைந்திருப்பதை கண்டுமை துதிக்கமை சோஸ்திரிக்க ஆண்டவர் தொடர்ந்து நிற்கிறவிதார். உங்களிடத்திலே காணப்படுகிற எல்லா விதமான குறைவுகள், குற்றங்கள், தப்பிதங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் நீர் அறிந்திருக்கிறீர். தகப்பனே, எங்களை நிற்கிறவையாய் நீர் மன்னித்தருளும். சுந்தகாரம் வேண்டிக் கொள்கிறது போல நிகரமான பாவங்களுக்கு எங்களை நீர் விளக்கி காத்துக்கொள்ளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல இன்றைக்கும் தகப்பனே தீமையான காரியங்களுக்கு உடைய பிள்ளைகளாக எங்களை வேலையடைத்து காத்துக்கொள்ள நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் தீமையினால் வெல்லப்பட்டு விடக்கூடாது சுவாமி. நாங்கள் நன்மையினால் தீமையை வெல்லத்தக்கதாக ஆண்டவர்களுக்கு வேண்டிய நல்ல கிருபைகளையும் தயவுகளையும் மற்ற பரலோகத்தில் இருந்து நீர் அருள் செய்யும்படியாக நாங்கள் நோக்கி நாங்கள் மன்றாடி நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை பெருகட்டும். ஆண்டவருடைய நிறைவான தயவு
உங்களுடைய வாழ்விலை பெருக கத்தர் உதவி செய்வீராக. தன் பிள்ளையை உணர்கிறவன் யார் என்று சொன்னது போல தங்கத்தில் பாவமில்லை என்று சொல்லுவானாகி அவன் தனிதானே வஞ்சிக்கிறவனாய் இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருந்தது போல இன்றைக்கு தங்களுடைய தவறுகளை நான் உணராமல் இருப்பவனால் ஆண்டவரே எல்லாரும் பரிதவிக்கப்படுத்தவர்களால் என்னுடைய வாழ்க்கை மாறி போகுமே. ஆண்டவர்களை பாதுகாப்புகளை ஆசீர்வதித்து தருவீராக. உங்களை அர்ப்பணிக்கிறோம். உடைய நாமத்தை நாங்கள் ஒன்றுக்கு மகிமை கொடுக்க கருவிதாரும் எல்லா கன மகிமைகளையும் செலுத்துகிறோம். திருச்சபையின் குடும்பங்கள் ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் நாள் வரைக்கும் பாதுகாத்து வருகிறீங்க. அதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். ஆண்டவர் தொடர்ந்து உங்களுடைய அன்பு பிள்ளைகளை நீ காத்துக்கொள்ளும், பராமரித்துக் கொள்ளும். உங்களுடைய தேவைகளை கற்ற சந்தியும் பலகீனப்பட்டிருப்பார்கள் என்றால் ஆண்டவர்களுக்கு வேண்டிய நல்ல பலத்தை, சுகத்தை, ஆரோக்கியத்தை ஆண்டவர் நீர் கட்டளையிடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தீமைக்கும் நாச மோசங்களுக்கும் உடைய பிள்ளைகளை நீர்த்தாவே நீர் விளக்கி நீர் பாதுகாத்தருவீராக. உங்களுடைய திவ்ய கரத்திலே இந்த அன்பு பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். செய்கிற பணிகளை கத்தர் ஆசீர்வதிங்க. இந்த நாட்களிலும் பிரயாணங்களில் உண்டாயிருக்கிற அநேக பிரச்சனைகள், போக்குவரத்துகளில் உண்டாயிருக்கிற அநேக காரியங்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறீர். பிள்ளைகளுக்கு ஏற்ற சகாயராக அது வெளியில் சென்று வருகிற பொழுது நல்ல பாதுகாப்புடன் சென்று பாதுகாப்புடன் திரும்பி வர ஆண்டவர் தொடர்ந்து உடைய பிள்ளைகளுக்கு நீர் கிருபை பாராட்ட நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவருடைய தயவு வேலை பார்க்கிற ஸ்தலங்களில நிறைந்திருக்கட்டும். ஆண்டவரே தொழில் செய்கிற அன்பு பிள்ளைகளை நாங்கள் எண்ணுகிறோம். தொழில்கள் முடங்கி நிற்கக்கூடிய ஒரு காலகட்டங்களில் இருக்கிறதை ஆண்டவர் அறிந்திருக்கிறீர். இந்த நிலைகள் தகப்பனே இந்த மாதத்தின் இறுதிக்குள்ளாக ஆண்டவரே இந்த நோய்க்கு ஒரு பெரிய ஒரு முற்றுப்புள்ளி வரத்தக்கதாக எல்லாரும் அநேகர் சொல்லப்படுகிறது போல இந்த 3ஆம் அலை போன்றவற்றுக்கு தகப்பனே உங்களுடைய இந்திய தேசத்தை தகப்பனே விசேஷமாய் நாங்கள் வாழுகிற இந்த மகாராஷ்டிரா மாநிலத்தை ஆண்டவர் நீர் வேலையடைவீராக. அதிகமாய் பாதிக்கப்பட்ட ஒரு மாநிலமாக காணப்படுகிறதை கர்த்தர் மீது அறிந்திருக்கிறீர். கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளை காத்தர்ல நாங்கள் வேண்டுகிறோம். உடைய திவ்ய கருத்துக்களாக ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டு பெரிய காரியங்களை ஆண்டவர் தாமே இந்த மாநிலத்தில் செய்யும். உடைய முதலமைச்சர் எடுக்கிற எல்லா முயற்சிகளிலேயும் உடைய கிருபைகள் தங்கியிருக்க ஆண்டவர் நீர் உதவி செய்து தகப்பனே திருச்சபைகள் விரைவில் ஆலயங்கள் வருகிற மாதங்களிலே திறக்கப்படத்தக்கதான சூழ்நிலைகளை கத்தனை ஏற்படுத்தி கொடுக்கிறாங்க. ஆண்டவர் தொடர்ந்து மீது ஆசிரியத்து முடங்கின தொழில்கள் மீண்டும் ஆண்டவரே ஆரம்பிக்கத்தக்கதான தயவுகளை கத்தனை கொடுக்கிறாங்க. சிறு குரு தொழில் செய்கிற அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பனை ஒரு ஆசீர்வதிக்க நாங்கள் வேண்டுகிறோம். சிறு பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் காத்துக் கொள்ளுங்க. இந்த கிருபை தயவு பெருகி இருக்கட்டும். தகப்பனை நல்ல சிறுவனின் ஆரோக்கியம் உண்டாகட்டும். நல்ல வெள்ளத்தை தாரும். அதில் காலங்களிலே பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல ஆசீர்வாதங்களை பரலோகத்திலிருந்து நீர் அருள் செய்வீராக. அந்த வாலிப உள்ளங்களுக்காய் செபிக்கிறோம். கல்லூரி முடிக்கிறேன் அந்த படிக்கிற அந்த பிள்ளைகளை இந்த கருத்துல விசேஷமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டு அந்த பிள்ளைகளை பராமரித்து பாதுகாக்க நோக்கி மன்றாடுகிறோம். தாய்க்கு தகப்பனே இந்த நாமத்தை நீங்க மகிமை கொடுக்க நாங்கள் வேண்டுகிறோம். திருமண வாழ்வுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற வரனை தார். திருமணத்துக்கு வேண்டிய எல்லா தேவைகளை கட்டளை சந்திப்பீராக. தகப்பனை விசேஷமாய் குழந்தை வாக்கியத்துக்காய் காத்திருக்கிற திருச்சபையின் அன்பு தன்னுடன் அநேகருக்காக வேண்டுகிறோம். ஆண்டுடைய அன்பு பிள்ளைகளுக்கு நல்ல குழந்தை பாக்கியத்தை தகப்பனே இந்த மாதத்திலே நீ தந்து இந்த பிள்ளைகளை நீ ஆசீர்வதியும். தகப்பனே பிரசவத்துக்காய் காத்து நிற்கிற அன்பு பிள்ளைகளுக்கு என்ற காலத்திலே நேரத்திலே ஆண்டவரே எல்லா விதமான தீங்கு மோசங்களுக்கு உடைய பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்து கொடுத்த நேரத்தில் தாய் செய்வாய் நாங்கள் காணத்தக்கதாக ஆண்டவர் தாயும் ஆண்டவரே கற்பத்தில் ஆண்டவர் கொடுத்திருக்கிற குழந்தையும் ஆண்டவரை காத்தறிவீராக. தாய்க்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாமத்தை மகிமைப்படுத்தும் உடைய பாரத பிரதமருக்காக உங்களுடைய தமிழகத்திற்காக செபிக்கிறோம். தமிழகத்தின் முதலமைச்சருக்காக தகப்பனே நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளை பாதுகாத்து கத்திற்கு உண்மையோடு பணி செய்யத்தக்கதாக ஒவ்வொரு மாநில முதலமைச்சர்களையும் கத்தனை சந்தித்து நீர் ஆசீர்வதிங்க தாழ்த்துகிறோம். எங்களுடைய பேராக எங்களுடைய கான்ஃபரன்ஸுக்காக செபிக்கிறோம். கத்தர் ஆசீர்வதிங்க. உன்னத பலன் பெருகட்டும். எல்லா துதி கன மகிமை புகழும் ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்லமில நாமத்தில் வேண்டுகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தயவு செய்து காருவோம். திருமறை பகுதி நாம் வாசிக்க கேட்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 25ஆம் வசனம் வரை. பரிசுத்த பவுல் எழுதின நிருபம் ரோமர் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல்
எப்படி எனில், நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாயிருக்க நியாய பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்ளுகிறேனே. அதனால் நான் அல்ல, எனக்கு வாசமாயிருக்கிற பாவம் அப்படியே செய்கிறது. அது எப்படி என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாயிருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கின்ற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையே செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை என்கின்ற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். உள்ளான மனுஷருக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன். அதிலும் என் மனதின் பிரமாணத்திற்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்திற்கு என்னை சிறையாக்கிக் கொள்ளுகிறது. நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை சோசரிக்கிறேன். அதனால் நானே என் மனதிலே தேவனுடைய நியாய பிரமாணத்திற்கும் மாம்சத்தினாலே பாவ பிரமாணத்திற்கும் ஊழியம் செய்கிறேன். வாசிக்கும்படியாய் குறிக்கப்பட்ட திருமறை பகுதி வாசித்தாயிற்று. மீண்டும் அவருடைய நாமத்திற்கு மகிமையாகவும் நம்மையும் நம்முடைய உள்ளத்தை செய்திக்கு ஆயுதப்படுத்துவதுமாக பாமாலை 128 முதல் 2 கவிகள் நாம் பாடுவோம். பிரியமானவர்களே, இந்த நல்ல நாளிலேயும் உங்கள் அனைவரையும் மிகுந்த அன்போடு நான் வாழ்த்துகிறேன். கடந்த லாக்டவுன் டைம்ல நமக்கு மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுத்த சகோதரர் சாம் அவர்கள் திருநெல்வேலியில் இருக்கிற பாலங்கோட்டை பகுதியில் உள்ள யோவான் மேல்நிலை பள்ளியில அவர்கள் ஆசிரியராக அவர்கள் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். பணி செய்து கொண்டிருக்கிற தருணத்திலே கர்த்தருடைய ஊழியத்தையும் பல்வேறு இடங்களிலே அவர்கள் செய்து வருகிறார்கள். கடந்த முறை நம்ம மத்தியிலே நமக்கு ஆசீர்வாதமாக நல்ல தெய்வ வார்த்தையை பகிர்ந்து கொண்டதாக இந்த நல்ல நாளிலே மீண்டும் ஒரு விஷயம் நம்ம மத்தியிலே அவர்களை செய்து கொடுக்க அன்போடு கேட்டுக்கொண்டோம். இந்த நல்ல நாளிலே அவர்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். அவர்களை திருச்சபையின் சார்பில் மிகுந்த அன்போடு வாழ்த்தி வரவேன். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே அம்பர்நாத் மெத்தடிஸ்ட் தமிழ் திருச்சபையின் அத்தனை குடும்பத்தினருக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாழ்த்துகிறேன். தேவனாகிய கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவன் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காய் என் இயேசுவுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி தெரிவிக்கிறேன். அதே போல என்னை அழைத்து பயன்படுத்துகிற அருமையான நம்முடைய குருவானவர் ஐயா அவர்களுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை தெரிவிக்கிறேன். நாம் அனைவரும் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரே வார்த்தைகளை கேட்கப் போகிறோம், நீர் எங்களோடு பேசும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பு இயேசுராஜா, இந்த நல்ல ஓய்வு நாளின் காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுதும் என் தகப்பனே
உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உம்முடைய சமூகத்திலே உம்முடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிறார்கள் அப்பா. தகுதியற்ற மனிதன் உம்முடைய அன்பு பிள்ளைகளுக்கு முன்பதாக நிற்கிறேன். ஆண்டவரே, நீர் உம்முடைய பிள்ளைகளோடு பேசுவீராக. உம்முடைய பரிசுத்தாவின் உன்னத வல்லமையானது இப்பொழுதே ஒவ்வொருவர் மீதும் இறங்குவதாக. உம்முடைய பிள்ளைகள் என்ன எதிர்பார்ப்போடு என்ன மன எண்ணங்களோடு இருந்தாலும் ஆண்டவரே, நீரே எல்லாவற்றையும் சரி செய்ய வல்லவர். ஆகவே உம்முடைய கரத்திலே கொடுக்கிறேன். இப்பொழுதும் என்னை மறைத்து நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய கிருபை பெருகுவதாக. ஆச்சரியமாய் அற்புதமாய் நடத்துவீராக, காத்துக்கொள்வீராக. இயேசுவின் இன்ப நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியுமாய் உங்களை வாழ்த்துகிறேன். தேவன் கொடுத்த நல்ல சாக்கியத்திற்காக என் இயேசுக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட நான் உங்களோடு பேச எடுத்துக்கொண்ட வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ரோமர் 7:24. நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, யாரும் எனக்கு உதவி செய்ய முடியாத நிலையில் உள்ள ஒரு மனுஷன் நான். இந்த மரண சரீரத்தை யார் என்னை விடுதலையாக்குவார் என்று சொல்லி இந்த வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். இந்த வேத புத்தகத்தை ஆராய்ச்சி செய்யும் வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், இந்த வார்த்தையானது ஒரு குறிப்பிட்ட மனிதன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்று சொல்லி. யார் அந்த மனிதன்? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ரோமர்கள் மனிதர்களுக்கு விதவிதமான மரண தண்டனை வைத்திருந்தார்கள். அதில் ஒரு தண்டனை தான் சிலுவை மரணம். இன்னொரு தண்டனை என்னென்றால், ஒரு மனிதன் ஒரு குற்றவாளி, அவனுடைய குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவனுக்கு மரண தண்டனை கொடுப்பது வழக்கம். அப்படி அவனுக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டு அவன் சிறையில் அடைக்கப்படுவான். என்னைக்கு அந்த மரண தண்டனை வரும் என்று சொல்லி அவனுக்கு தெரியாது. அவனுக்கு ஒரு நாள் அந்த மரண தண்டனை நாள் வந்தது என்று சொல்லி, இனிமேல் நீ இந்த ஜெயிலிலிருந்து வெளியே செல்லலாம் என்று சொல்லி அவனுக்கு வெளியே அனுப்பக்கூடிய ஒரு நேரம் வரும். அந்த நேரத்தில் என்ன செய்வாங்க தெரியுமா? அவங்களுடைய நாட்டில் அனாதையாய் மறிக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய பிரேதத்தை அல்லது ஒரு அடிமையினுடைய மரித்த பிரேதத்தை இந்த மனிதனுடைய சரீரத்தோடு இணைத்து கட்டிவிடுவார்கள். யாரும் அந்த மனிதனை அந்த கட்டிலிருந்து விடுதலையாக்கக்கூடாது. இவன் ஒரு பிணத்தை சுமக்க வேண்டும். ஜெயிலிருந்து வெளியே வந்துடுவான், ஆனால் பிணத்தை சுமக்கணும். யோசித்து பாருங்க, ஒரு பிணத்தை சுமப்பது எவ்வளவு கடினமான காரியம். இந்த மனிதன் அந்த பிணத்தோடு சற்று கொஞ்ச தூரம் போகலாம், அவ்வளவுதான் இவனுக்கு பலன் இருந்தால். ஆனாலும் அந்த பிணத்தினுடைய வெயிட் இவனை தாக்குவதினாலே இவன் ஒரு இடத்துல விழுந்து கிடப்பான். 2வது நாள் அந்த பிணத்திலிருந்து கெட்ட வாடை வரும். இன்னொரு பக்கம் அந்த உடல் வீங்க ஆரம்பிக்கும். 3வது நாளாயிட்டால் அவனுடைய அந்த மரித்த சடலத்திலிருந்து புழுக்கள் நெளிந்து இவனுடைய உயிருள்ள சரீரத்திலே துளைகள் போடும். இன்னொரு பக்கம் இவனுடைய சரீரம் வெப்பமாயிருக்கும். அந்த மரித்த சரீரத்தினுடைய குளிர்ச்சி இவனுடைய சரீரத்தின் வெப்பத்தை உறிஞ்சிக் கொள்ளும். இப்படி அந்த மனிதன் அந்த பிரேதத்தோடு ஒரு இடத்துல விழுந்து கிடந்து கதறுவானாம். அப்பொழுதுதான் அந்த மனிதன் இப்படியாய் கதறுவான் என்று சொல்லி வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். இதை கேட்ட பவுலப்போஸ்தலன் ரோமாபுரியாருக்கு அதே வார்த்தையை எழுதி வைத்திருக்கிறான் என்று சொல்லி, நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றும் நீங்களும் நானும் ஏதோ ஒரு காரியத்தில் ஒரு விடுதலையாக வேண்டும் என்று சொல்லி நீங்களும் நானும் காத்திருப்போம். யார் விடுதலையாக்குவார்? நிச்சயமா இயேசு மட்டும்தான் விடுதலையாக்க முடியும். யாருக்கு விடுதலையாக்குவார்? அதைத்தான் நாம் இன்று சத்து சிந்திக்க போகிறோம். இன்னைக்கு அநேகர் பாவத்தின் அடிமைத்தனத்தில்
விட வேண்டும் என்று நினைத்தால் கூட அந்த பாவத்தை விட முடியாத சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அநேகரை பார்க்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் பாவ அடிமைத்தனத்தில் இருக்கிறோமா? ரகசிய பாவத்தில் இருக்கிறோமா? யாருக்குமே தெரியாது என்று நினைக்கக்கூடிய பாவங்கள் கூட ஆண்டவருக்கு தெரியும். அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் நீங்களும் நானும் இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். இன்னும் சிலருக்கு நோய், இந்த நோய் ஒரு மனிதனுக்கு வந்துவிட்டால், சில வகையான நோய்கள் வந்துவிட்டால் அந்த மனிதன் மரண நாள் பரியந்தமும் மருந்து சாப்பிட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அப்பொழுது கூட அவர்கள் யோசிப்பார்கள், இந்த நோய் என்னை விட்டு நீங்கி போனா மாதம் தோறும் 4000 5000 ரூபாய் செலவழிக்க வேண்டி இருக்கிறது, இதிலிருந்து விடுதலை ஆவேனே, ஐயோ சம்பாதிக்கிற வயதான காலத்தில் வரக்கூடிய பென்ஷன் குறைவு அல்லது நான் சேர்த்து வைத்திருக்கிற பணம் குறைவு என்று நினைக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நீங்களும் நானும் பாவத்திலிருந்து, நோயிலிருந்து, இன்னும் பண கஷ்டத்திலிருந்து, சிலருக்கு இளவயதில் கஷ்டப்பட்டிருப்பாங்க, இப்பவும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பாங்க. சிலர் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிப்பாங்க, ஆரம்பத்தில் நல்லா ஓடும், கொஞ்ச நாட்களுக்கு பிறகு அந்த பிஸ்னஸ் நொடிந்து போய்விடும், நஷ்டமடைவார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, சிலருக்கு குடும்ப பாரம் இருக்கும். வளர்ந்து விட்ட பிள்ளைகளை எப்படி வளர்ப்பது, அவர்களுக்கு தேவைகளை எப்படி பூர்த்தி செய்வது, அவருடைய திருமணத்தை எப்படி நடத்துவது என்று சொல்லி அப்படி கவலையோடு கண்ணீரோடு இருப்பார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, எதுவாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் வருவோம். ஆண்டவரே, என் கஷ்டங்களை மாற்றும், என்னுடைய நோய்களை மாற்றும், பிசாசின் பிடிகளை என்னை விட்டு எடுத்து போடும், பாவ அருவருப்பிலிருந்து என்னை விடுதலையாக்கும் என்று சொல்லி நீங்களும் நானும் கேட்கும்போது இயேசு நிச்சயமாய் உங்களையும் என்னையும் விடுதலையாக்குவார். யாருக்கு தேவன் இந்த விடுதலையை கொடுப்பார் என்று சொல்லி 3 காரியங்களை உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். முதலாவதாய், சங்கீதங்களின் புத்தகம் 50ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம். சங்கீதம் 50:15 சொல்கிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கிறிஸ்தவர்களில் பெரும்பான்மையானவர்கள் இந்த வசனத்தை தவறுதலாய் புரிந்து கொள்கிறாங்க. இப்போ நல்லா இருக்கிறோம், இப்போ எதுக்கு போட்டு ஜெபம் பண்ணணும்? ஒரு ஆபத்து வரட்டும், ஒரு பிரச்சனை வரட்டும், ஒரு கஷ்டம் வரட்டும், ஒரு துன்பம் வரட்டும், அந்த நேரத்தில் ஜெபம் பண்ணா ஆண்டவர் கேட்டுக்கொள்வார் என்று சொல்லி. இல்லை பிள்ளைகளை, நன்றா இருக்கும்போது நீங்களும் நானும் ஜெபிக்கக்கூடியவர்களாய் இருந்தால் மாத்திரம்தான் ஆபத்து என்று வரும்போது அந்த நேரத்திலும், அந்த வேதனையின் நேரத்திலும் நீங்களும் நானும் ஜெபிக்க முடியும். ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் ஜெபிப்போம். எப்போ? நன்றாய் இருக்கும்போது. அப்பொழுதுதான் ஆபத்து காலத்திலும் நான் ஜெபிக்க முடியும். வேத புத்தகத்தில் ஒரு மனிதனை உங்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேன். அவன் நியாயாதிபதிகளின் புத்தகம் 15ஆம் அதிகாரத்தில் அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு காரியம். அவனுடைய பெயர் சிம்சோன். இந்த சிம்சோனை அவனுடைய சொந்த ஜனங்கள் அவனை 2 புது கயிர்களால் கட்டி, அதாவது யூதா ஜனங்கள் 2 புது கயிர்களால் கட்டி அவனை பெலிஸ்தியரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறாங்க. இந்த அவங்களை ஒப்பு கொடுக்கக்கூடிய இடம் ஒரு பள்ளத்தாக்கு, லேஹி என்கிற பள்ளத்தாக்கு. இந்த பள்ளத்தாக்கில் அவனை ஒப்பு கொடுக்கப்படும் போது பரிசுத்த ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மீது இறங்கும் போது அவன் சரீரத்தை கட்டியிருந்த அந்த கயிறானது நெருப்பு பட்டால் எப்படி அவைகள் ஒன்றுமில்லாமல் போகுமோ அப்படி போன உடனே தன் அருகிலே இறந்து கிடந்த ஒரு கழுதையினுடைய தாடை எலும்பை எடுக்கிறான். அங்கே இருக்கக்கூடிய பெலிஸ்தியரில் 1000 பேரை கொண்டு போடுகிறான். கொண்டு போட்டோன்னா அவனுக்கு தாகம் அதிகமாக எடுக்கிறது. நியாயாதிபதிகளின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்கிறது, அவன் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர், உமது அடியேன் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டிருக்க இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையிலே விழ வேண்டுமோ என்றான். அப்போ இந்த சிம்சோன் எப்பொழுதும் இயேசுவை நோக்கி, கர்த்தரை நோக்கி ஜெபிக்கக்கூடிய ஒரு மனிதனாய் இருந்தபடியினால்தான் அந்த ஆபத்து வேளையில் கூட அவன்
ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க முடிகிறது. ஆண்டவரே, இன்னும் மீதியா இருக்கிற பெரிசியர் கையில நான் விழுந்து சாக வேண்டுமோ? என் தாகத்தை தீர்ப்பீராக என்று சொல்லி அவன் ஜெபிக்கிற ஜெபத்தை தேவன் கேட்டார். அதே நியாயாதிபதிகளின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்கிறது. அதனுடைய முன்பகுதியை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது தேவன் லேயில் உள்ள பள்ளத்தாக்கை பிளக்க பண்ணினார். அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. அவன் குடித்த போது அவன் உயிர் திரும்ப வந்தது. அவன் பிழைத்தான் என்று எழுதியிருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நீங்களும் நானும் நன்றாயிருக்கும் போது ஜெபிக்கக்கூடிய நபர்களாய் இருந்தால்தான் ஆபத்து வரும்போது ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்க முடியும். அந்த ஆபத்தின் நேரத்தில் நீங்களும் நானும் ஜெபிக்கிற ஜெபத்தை தேவன் உண்மையாய் நிச்சயமாய் கேட்டு நம்மை அந்த ஆபத்திலிருந்து விடுதலையாக்குவார். சங்கீத புத்தகத்திலே 22ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் சொல்கிறது இப்படிப்பட்டவர்களை குறித்து. சங்கீதம் 22:5 உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டவர்களெல்லாம் தப்பித்து கொண்டார்களாம். அவர்கள் ஆண்டவரை நம்பி இருந்தபடினாலே வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் என்று சொல்லி இந்த வசனம் சொல்கிறது. என் வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பல ஆண்டுகளுக்கு முன்பதாக 1995 ஆண்டாக இருக்கும் என யோசிக்கிறேன். என்னுடைய சித்தி தஞ்சாவூரில் இருந்தாங்க. அவங்களுடைய வீட்டிற்கு நான், என் மனைவி, என்னுடைய தகப்பனார், தாயார், நாங்கள் 4 பேரும் அங்கே ஒரு 3 நாள் அங்கே என்னுடைய சித்தியின் வீட்டில் இருந்து அதன் பிறகு நாங்கள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை இரவிலே திரும்பி வந்தோம். அப்படி திரும்பி வரும்போது அப்பொழுது திருவள்ளுவர் போக்குவரத்து கழகம் என்று சொல்லி அந்த கழக பஸ்ஸில் தான் முன்னுக்கூட்டியே புக் பண்ணி வர முடியும் ஒரு இடத்துல இருந்து அடுத்த இடத்திற்கு, அதாவது தூரமான இடத்திற்கு. இப்படி நாங்கள் பஸ்ஸில் வந்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் தானே என்னுடைய சீட்டுக்கு முன்னாலே என் தகப்பனும் தாயும் உட்கார்ந்துருந்தாங்க. என் தகப்பனார் இடத்திலிருந்து ஒரு சத்தம் வந்தது, ஆ என்று சொல்லி. நான் முழித்திருந்தவன் ஏன் இப்படி ஒரு சத்தம் கொடுக்குறாங்க என்று பார்க்கும்போது அவளுடைய கை அப்படியே தலைக்கு மேலே உயர்ந்தது. கைகள் அப்படியே திருக ஆரம்பித்தது, கால்களும் அப்படியே திருக ஆரம்பித்தது. தலை அப்படியே கோணிக்கொண்டு போனது, வாய் கோணிக்கொண்டு போனது. இதையெல்லாம் கவனித்து கொண்டிருந்தேன். அங்கே ஒரு சிறிய வெளிச்சத்தில் தான் இந்த காரியத்தெல்லாம் பார்த்து கொண்டிருந்தேன். அப்பொழுதுதான் தெரிந்தது என் தகப்பனாருக்கு ஒரு அட்டாக், கை கால்கள் எல்லாம் கோணி போகக்கூடிய ஒரு அட்டாக் வந்துவிட்டது என்று சொல்லி. ஆகவே பின்னால் இருந்தவன் நான் ஒன்றும் செய்ய இயலாதவனா இந்த நேரத்தில் இருந்தேன். என்ன செய்வது என்று சொல்லி ஒரு பரிதவிப்பு. இந்த வேளையில்தான் பக்கத்தில் இருந்தவங்கெல்லாம் சொன்னாங்க, ஏன்யா எங்கள் பயணத்தெல்லாம் கெடுக்க போறீங்களா? இப்படி சுகமில்லாத ஆளை தனியாக கூப்பிட்டு போக வேண்டியதானையா? எல்லாரும் வரக்கூடிய பஸ்ஸில் ஏன் கூப்பிட்டு வரீங்க? நாங்கள் நாளைக்கு காலமாக எங்களுடைய இடத்திற்கு போக வேண்டுமே. இந்த மனிதரால் இப்போ நாங்கள் எங்கே போக முடியும்? ஏதாவது ஆஸ்பத்திரிக்கு போக முடியுமா? இப்படி இவருக்கு வாதம் வந்து இப்படி பாடுபடுகிறாரே என்று சொல்லி இந்த காரியங்களை எல்லாம் என் காதுகளிலே கேட்டாலும் எனக்கு ஒன்றும் பண்ண முடியல. ஒரு ஜெபத்தை மட்டும்தான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஏறெடுத்தேன். என் கரங்களில் இருக்கக்கூடிய ஒரு தேங்காய் எண்ணெய் பாட்டிலை எடுத்தேன். அதை என் கைகளிலே ஊற்றினேன். ஏன்னா வண்டி ஓடிக்கொண்டு இருக்கிறது, பஸ் ஓடிக்கொண்டு இருக்கிறது. கைகளில் ஊற்றினா கை முழுவதும் அந்த எண்ணெயால் நிறைந்து விட்டது. ஒரு ஜெபம் பண்ணுகிறேன், ஆண்டவரே இதை உடைய இரத்தமாய் மாற்றும், என் தகப்பனாருக்கு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை நீர் மாற்றும் என்று சொல்லி என்னுடைய தகப்பனாருடைய சிரசின் மீது இந்த எண்ணெயை தடவுகிறேன். என் கரங்களை அப்படியே வைத்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஒரு நிமிடம் கூட இருக்காது, என்னுடைய தகப்பனாருடைய கைகள் அப்படியே திரும்பி நார்மலானது. வாய் கோணியது மாறியது, கால்கள் பிறண்டு இருந்த நிலைமை மாறியது. முழுமையாய் அந்த இடத்திலே சுகமானார்கள். மற்றவர்களுக்கு ஆச்சரியம், இது எப்படி நடந்தது என்று சொல்லி. ஆகவே தங்கள் வாயை மூடிக்கொண்டார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் எனக்கு இரக்கம் பாராட்டினார். ஆபத்து நேரத்தில் என் தேவன் கிருபையாய் இறங்கி என் தகப்பனாருக்கு தகுதியற்ற என்னுடைய சிறிய ஜெபத்தை கேட்டு தேவன் உதவி செய்தார். இரண்டாவதாய், ஆண்டவர் யாரை விடுவிக்க முடியும்? 91ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 91:14.
அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். இன்னைக்கு யாரை விடுவிப்பாராம்? எந்த மனிதன் அல்லது எந்த சகோதரன், எந்த சகோதரி அல்லது எந்த வாலிபன், எந்த சிறுபிள்ளை ஆண்டவரிடத்திலே வாஞ்சையாயிருந்தால், வாஞ்சைனா என்ன? விருப்பம், இயேசுவை தேடுவதிலே ஒரு வாஞ்சை. அநேகர் காலை எழுந்து ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாய் இருப்பீர்கள். வேதத்தில் பல அதிகாரத்தை வாசிக்கக்கூடிய பிள்ளைகளாய் இருப்பீர்கள். இப்படி தேவனுக்கு முன்பதாக உங்களை சரி செய்து கொண்டு நீங்கள் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, அது தேவன் மீது நீங்கள் வைத்திருக்கிற ஒரு காரியம், அதாவது தேடுகிற காரியம். இந்த தேடுகிற மனிதனை ஆண்டவர் என்ன செய்வாராம்? விடுவிப்பாராம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, வேத புத்தகத்திலே ஒரு மனிதனை பார்த்தேன், தானியேல் என்கிற ஒரு மனிதனை. ராஜாவை 30 நாள் அவரிடத்துல போய் தன்னுடைய காரியங்களை எல்லாம் கேட்க வேண்டும். எந்த கடவுளையும் வணங்கக்கூடாது. ராஜாவிடத்துல தான் தன்னுடைய தேவைகளை போய் கேட்க வேண்டும். ஆனால் தானியேல் என்ன பண்ணான் தெரியுமா? தானியேல் 6:10 சொல்கிறது, அவன் பலகணிகள், அதாவது ஜன்னல்கள், எருசலேமுக்கு நேரா எந்த ஜன்னல்கள் இருந்ததோ அதற்கு அருகிலே, தானியேல் 6:10 மத்திய பகுதியை வாசிக்கிறேன். தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். ராஜாவைத்தான் கேட்கணுங்கிற ஒரு சூழலிலே ராஜா அதற்காக கையெழுத்து போட்டிருக்கிறார் என்பது தெரிந்திருந்தும் அவன் என்ன செய்கிறான்? தேவனாய கர்த்தரை தேடினான். தன் வசித்த வீட்டிலிருந்து எருசலேமுக்கு நேராய் தன் முகத்தை திருப்பி 3 வேளை தேடினானா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அவ்வளவு வாஞ்சை. ஆகவே தேவன் என்ன செய்தார்? அந்த எதிரிகள் அவனை ராஜாவிடத்திலே சொல்லி சிங்கத்தின் கெபியிலே போட்டார்கள். ஆனால் தேவன் சிங்கத்தின் வாயை கட்டி வைத்தார். அடுத்த நாள் ராஜா சத்தமிட்டு அழைக்கும் போது அவன் சொன்னான், சிங்கத்தின் வாயை தேவன் கட்டி போட்டார், ஆகவே நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி அவனை வெளியே எடுத்தார்கள். அவனுக்கு விரோதமாய் நின்ற மனிதர்களை அதே சிங்க கபிகளை போட்டார்கள். அத்தனை பேரையும் நொறுக்கி போட்டது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவரை ஜெபத்திலே தேட வேண்டும், வேதத்திலே தேட வேண்டும். நம்முடைய பாவங்கள், நம்முடைய குடும்பத்தின் நன்மைகள் வர வேண்டும் என்றால் தேவனுடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தக்கூடிய ஒரு உபவாசத்தை மேற்கொள்ள வேண்டும். இப்படி நாம் கர்த்தரை தேடினார். ஒருவேளை சிறப்பு கூடுகைகள் ஏதாவது ஊழியர்களால் நடத்தப்பட்டால் அதிலே கலந்து கொள்ள வேண்டும். இப்படி வாஞ்சையோடு தேடும்போது ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? உங்களையும் என்னையும் விடுவிப்பார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நடந்த ஒரு சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன். வயதான நாட்கள், கிட்டத்தட்ட ஒரு 65 வயதுக்கு மேலான ஒரு சகோதரி பாருங்க, பல கூடுகைக்கு, அதாவது பல கிறிஸ்தவ கூட்டங்களுக்கு வருவாங்க. அதே போல சில தேவனுடைய ஊழியர்களை தேடி போய் ஜெபிப்பார்கள். அவர்கள் நடத்தக்கூடிய உபவாச கூடத்திலெல்லாம் தன்னுடைய நேரத்தை செலவிடுவாங்க. இப்படிப்பட்ட அம்மா ஒரு நாள் கீழே விழுந்தார்கள். அவருடைய இடுப்பில் பால் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கால்கள் இணையக்கூடிய பகுதியில் அந்த பால் நொறுங்கி போனது. அவங்க நாட்டு வைத்தியரை தான் தேடினாங்க. அந்த அம்மாவை ஒரு முக்கில் உட்கார வைத்து, ஒரு ரூமினுடைய மூளை பகுதியில் உட்கார வைத்து, செங்கல்களை வைத்து, நீங்கள் அசையக்கூடாதம்மா என்று சொல்லி அவங்கள உட்கார வச்சுட்டு போயிட்டாங்க. அந்த அம்மாவுக்கு அதன் பிறகு அவர்கள் விரும்பிய வண்ணம் கர்த்தரை தேட முடியலை. ஆனால் ஆண்டவரை தேடணும் வாங்கி இருந்தது. ஆகவே தன்னுடைய செல்போன் மூலம் தனக்கு தெரிந்த ஊழியர்களிடத்திலே ஜெபிப்பார்கள். அப்படி ஒரு ஊழியரிடத்தில் ஜெபிக்கும் போது அவங்க சொன்னாங்க, ஐயா, உங்களுடைய கூட்டத்துக்கெல்லாம் வர முடியல, உங்களை நேரில் சந்தித்தும் ஜெபிக்க முடியல ஐயா, நீங்கள் எனக்கு ஃபோனில் ஜெபம் பண்ணி விடுங்க. நான் இப்படி கீழே விழுந்து என்னுடைய கால் எலும்பு பால் உடைந்து போனது, நான் அப்படியே ஒரு குறிப்பிட்ட இடத்துல தங்கி தாபரித்திருக்கிறேன் ஐயா என்று சொல்லி இந்த அம்மா ஃபோன் பண்ணாங்க. இன்னொரு பக்கம் சொன்னாங்க, ஐயா, இந்த பகுதியில் நாங்கள் வசிக்கக்கூடிய பகுதி வழியாக நீங்கள் என்னைக்காவது ஊழியத்துக்கு போனீங்கன்னா எங்கள் வீடு கட்டாயம் வாங்க ஐயா, ஜெபிச்சுட்டு போங்க என்று சொல்லி இந்த ஊழியர் யோசித்தார். எவ்வளவு வாஞ்சி உள்ள சகோதரி கர்த்தர் தேடுகிறதிலே, ஆகவே நாம் என்ன செய்வோம், அந்த வீட்டுக்கு போவோம் என்று யோசித்தார்கள். தேவ கிருபையினாலே அந்த ஊரை தாண்டி செல்லக்கூடிய ஒரு பாக்கியம் அவருக்கு கிடைத்தது ஊழியத்தின் பாதையிலே. ஆகவே அந்த ஊழியத்தை முடித்து திரும்பி வரும்போது அந்த வீட்டுக்கு போனார். வீட்டுக்கு போனால் அந்த வீட்டில் இந்த அம்மா ஒரு மூலையில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இன்னொரு பெண்
படுத்த படுக்கைய கட்டில் கிடக்குறாங்க. அவங்க காலில் கட்டு போடப்பட்டிருந்தது. இந்த ஊழியர் வந்த உடனே அந்த அம்மா, ஐயா தோத்திர ஐயா வாங்க என்று சொல்லி படுத்துக்கொண்டே அவங்க இருந்த நிலையிலே வரவேற்றாங்க. இன்னொரு பக்கம் அந்த ஊழியர் கேட்டார், எம்மா நீங்க தான் கெட்டு போட்டு இப்படி ஓரமா உட்கார்ந்துருக்கிறீங்க, இந்த அம்மா யாரு, இவங்களுக்கு எப்படி கால் ஒடிந்து போனது என்று கேட்டாங்க. உடனே அந்த வயதான அம்மா சொன்னாங்க, இவ என் கூட பிறந்த சகோதரி, இவளுக்கும் 60 வயசு ஆயிடுச்சு ஐயா, இவள் எனக்கு உதவி செய்ய வந்தவள், வந்த இடத்துல படியிலிருந்து வலிக்கு விழுந்து கால் எலும்பு ஒடிந்து போனது, இவளையும் கட்டி பாருங்க, இவ ஒரு 15 நாளுக்கு முன்னால தான் கால் ஒடிந்து போனது. மருத்துவர் சொல்லியிருக்கிறார் இந்த இடத்த விட்டு அசையக்கூடாது என்று சொல்லி. நாங்கள் என்ன செய்வோம் ஐயா, 2 பேரும் இப்படி பரிதாபமாக இருக்கிறோம், அருகில் உள்ள சிறு பிள்ளைகள் தான் எங்களுக்கு தேவையான உணவுகளை கொடுத்து எங்களை வழி நடத்தி வராங்க ஐயா, எங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, நாங்கள் இப்படி படுக்கையாக இருக்கிறோமே என்று சொல்லி அந்த ஊழியர் முதலாவது கடைசியாய் 15 நாட்களுக்கு முன் கால்களை உடைத்து கொண்டு அந்த சகோதரி அருகிலே போனாங்க. ஒரு வார்த்தை சொன்னாங்க, சிஸ்டர் இப்போ இயேசு உங்களுக்கு சுகம் தருவார், மருத்துவர்கள் சொல்லியிருக்கலாம் நாட்டு வைத்தியர்கள் 3 மாசம் ஆகும் என்று சொல்லி, ஆனால் இயேசு இப்போ உங்களுக்கு சுகம் தருவார், நீங்கள் இயேசுவை நம்பினீங்கன்னா நான் இப்போ ஜெபம் பண்ணி முடித்த உடனே நீங்கள் நடப்பீங்க என்று சொல்லி தன்னுடைய கைகளை அந்த சகோதரி மீது வைத்து ஜெபிக்க ஆரம்பித்தார். ஜெபித்து முடித்த உடனே தன்னுடைய கைகளை நீட்டி எந்திரிங்கம்மா என்று சொல்லி அந்த கட்டில் இருந்து அந்த அம்மாவை மெதுவாக தூக்கி நிறுத்த ஆரம்பிச்சாங்க. இங்கே அந்த வால் உடைந்து கிடக்கிற அந்த அம்மா, ஐயோ என் நிப்பாட்டி விடாதீங்க ஐயா, அவளுக்கு கால் தாங்காது, 15 நாள் தான் ஆகுது, இன்னும் 3 மாசம் ஆகணும் என்று சொல்லி அந்த பெண் பரிதபிக்க ஆரம்பித்தாள். உடனே அம்மா, கர்த்தரை நீங்க நம்புங்க, உங்களுக்கு உதவி செய்வார், இவ்வளவு நாள் நம்புனீங்கல்ல, அவங்களுக்கு உதவி செய்வார், உங்களுக்கு உதவி செய்வார் என்று சொல்லி அந்த பெண்ணை நடக்க வைத்தார்கள். அந்த பெண் நடக்க ஆரம்பித்தாள். இதை பார்த்த உடனே இந்த பெண்ணுக்கு ஆச்சரியம். இந்த வயது முதிர்ந்த மூத்த சகோதரிக்கு தான் இருந்த அந்த மூளை பகுதியில் தன் கைகளை தரையில ஊனி தன்னுடைய உடம்பை அப்படியே கொஞ்சம் மேலே எடுக்க ஆரம்பித்தாங்க. கொஞ்சம் முடிந்தது, சுவர்களை பற்றி பிடித்தவர்களாய் அப்படியே எழும்ப ஆரம்பித்தார்கள். அடுத்தபடியா இந்த ஊழியர் தன் கைகளை கொடுத்து அப்படியே அவர்களையும் பிடித்து நிப்பாட்டி விட்டார். அவர்களும் நடந்தார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் கர்த்தரை தேடி அந்த பிள்ளைகளுக்கு தேவன் அற்புதம் செய்தார். விசுவாசிக்க முடியாத ஒரு நிலையிலும் கூட தேவன் அந்த 2 பேருக்கும் ஒருவருக்கு செய்த அற்புதத்தை பார்த்து மற்றவர்களுக்கு உதவி செய்தார். காரணம் என்ன தெரியுமா? அந்த சகோதரனுடைய வாஞ்சை, தேவனை தேடிய காரியங்கள், இதன் நிமித்தம் தேவன் அவர்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்தார். 3ஆவதாய் ஆண்டவர் யாருக்கு விடுதலை கொடுப்பார்? வேத புத்தகம் சொல்லுகிறது, எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 39ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எரேமியா 39:18, உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன், நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை, நீ என்னை நம்பினபடியினால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல் இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசியினாலே ஏபேத் மேலேக் என்னும் ஒரு எத்தியோப்பிய மனிதனுக்கு சொன்ன ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. இந்த தீர்க்கதரிசி எப்படி இந்த காரியத்தை இந்த மனிதனுக்கு சொன்னார்? இவன் செய்தது என்ன? இதே எரேமியா தீர்க்கதரிசி ஒரு பாழும் கிணத்திலே சாகும்படியா இறக்கிவிடப்பட்ட நிலையிலே ராஜாவிடத்துல போய் சொல்லுகிறான், இப்படி தீர்க்கதரிசிய கிணத்துல, பாழும் கிணத்துல அவரை இறக்கி விட்டுட்டாங்க, அவர் சாகும்படியாய் என்று சொல்லும்போது அந்த ராஜா அவரை தூக்கிவிட சொல்லுகிறான். இதை நாம் எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 38ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் உள்ள பகுதியிலே நாம் பார்க்கலாம். இப்படி இந்த எரேமியாவை இந்த ஏபேத் மேலே காப்பாற்றியபடினாலே தேவன் ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். நீ என்னை அல்ல, நீ கர்த்தரை நம்பினபடியினாலே நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை, உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நீங்களும் நான் இயேசுவை மட்டும் நம்ப வேண்டும். அப்படி நம்பும்போது இயேசு என்ன செய்வார்?
உங்களையும் என்னையும் நம்பினவர்களை அவர் ஒரு நாளும் கைவிட்டதில்லை. இதே வசனத்தை நாம் ஏற்கனவே வாசித்திருக்கிறோம். சங்கீதம் 22:4 எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை விடுவித்தீர். வேத புத்தகத்திலே இப்படி ஆண்டவர் மீது திட நம்பிக்கை வைத்திருந்த 3 பேர் உங்களுக்கு தெரியும். ஒருவர் பேர் சாத்ராக், அடுத்தவர் பேர் மேஷாக், ஆபேத்நேகு. இவங்க ராஜா நிறுத்தியிருந்த பொற்சிலையை பணிய மாட்டேன் என்று சொல்லி ராஜாவுக்கு முன் நின்றவர்கள். தானியேலுடைய புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் 18ஆம் வசனத்திலே ராஜா கேட்கும்போது அவர்களுக்கு பதில் சொல்லுகிறார்கள், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் என்று சொல்லி, அடுத்த வசனம் 18ஆம் வசனம் சொல்கிறது, விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது. ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள். இந்த வார்த்தையை சொன்னோன்னே ராஜாவுக்கு கோபம் வந்துட்டு, அங்க சூளையை 7 மடங்கு வெப்பப்படுத்துகப்பா என்று சொல்லி தன்னுடைய ஆர்மியில, தன்னுடைய பட்டாளத்துல பலசாலிகளான மனிதர்களை அழைத்து இந்த 3 பேரையும் தூக்கி உள்ளுக்கு போடுங்க என்று சொல்லி போடும்போது இந்த 3 பேரும் அந்த அக்னியின் நடுவிலே விழுந்தார்களா, அக்னி சூளையின் நடுவிலே விழுந்தார்களா. ஆனா தூக்கி போட்ட அத்தனை பேரும் மரித்து போனார்கள். இப்ப ராஜா கண்ணை ஏறெடுத்து பார்க்கும்போது அக்னி சூளையில 4 பேர் உலாவக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறான். அப்போ தான் அருகில் இருந்தவர்களை பாருங்க, 3 பேரை தானே போட்டோம், 4வது மனிதனுடைய சாயல் தேவனுடைய சாயலை போல இருக்கிறதே என்று சொல்லி அங்கே சொல்லும்போது எல்லாரும் பார்க்கிறாங்க. அப்போ அவர்களை அழைக்கும் போது அவருடைய வஸ்திரத்துல அந்த தீயினுடைய மனம் இல்லை, இன்னொரு பக்கம் அவருடைய தலைமுறை முடி கருகவில்லை. இப்படி அவர்கள் 100% விடுவிக்கப்பட்டிருந்தாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நீங்களும் நான் இயேசுவை மாத்திரம் தேடுவோம். அவர் மீது நான் நம்பிக்கை வைக்கும்போது தேவன் நிச்சயமாய் விடுவிப்பார். நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நான் வாலிபனாய் இருக்கும்போது என்னுடைய ஆலயத்திற்கு ஒரு தேவனுடைய ஊழியர் பம்பாய் பட்டணத்திலிருந்து, இப்போ மும்பையை தான் அந்த நாட்களில் பம்பாய் என்று அழைத்தார்கள், அங்கே இருந்து என்னுடைய ஊருக்கு தமிழ் தாசில்தார், அதாவது பம்பாய் தமிழ் தாசில்தார் என்கிற ஒரு மனிதர் எங்கள் ஊருக்கு கன்வென்ஷன் கூட்டங்கள் பேசுவதற்காக 3 நாள் வந்திருந்தார். அவர் வாயாலே சொன்ன ஒரு சம்பவத்தை நான் உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அந்த மனிதரை இதே தமிழகத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரு ஊழியம் செய்யக்கூடிய ஒரு மனிதர், அதாவது ஒரு இண்டிபெண்டன்ட் பாஸ்டர் அவரை அழைத்திருந்தார். அழைக்கும்போது அந்த நாட்களில் செல்போன்லாம் கிடையாது. ஒன்று ஃபோன் மூலம் பேசலாம், அதுவும் போஸ்ட் ஆஃபீஸில் இருந்து தான், ஒருவேளை அந்த ஊழியர்கிட்ட ஃபோன் இருந்தால் அவர்கிட்ட பேசலாம், இல்லைன்னா கடிதம் மூலம் தான் தொடர்பு கொள்ள முடியும். இதுதான் பழைய நாட்கள். இப்படி அவர் அழைக்கப்பட்ட போது அவர் தமிழகம் வந்தார். பம்பாயிலிருந்து வந்த அன்னைக்கு இந்த ஊழியர், அவரோடு உள்ள அந்த சபையினுடைய விசுவாசிகள் சிலர் சென்றிருந்தாங்க. அவரை சந்தோஷமா ராஜரிகமா அழைத்து தங்க ஊருக்கு கூட்டு வந்தாங்க. 3 நாள் கூட்டங்கள், முதல் நாள் கூட்டம், 2வது நாள் கூட்டங்கள்லாம் நடந்தது. இந்த கூட்டங்களிலே இந்த மனிதர் தேவனுடைய கிருபையினாலே சத்தியத்தை சத்தியமாய் பேசினார். அந்த ஊரில் இருக்கக்கூடிய பாவ பழக்க வழக்கங்களை தேவனுடைய ஒத்தாசையினால் அந்த இடத்துல சொன்னார். குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வட்டிக்கு பணம் கொடுக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய அநேகர் இருந்தாங்க. ஆகவே இவர் பிரசங்கம் பண்ணும்போது அதை குறித்து கண்டித்து உணர்த்தினார். நீங்க செய்யக்கூடியது பாவம், அது உங்களை மட்டுமல்ல உங்கள் குடும்பத்தையும் அழித்துவிடும், உங்கள் சந்ததியும் அழித்துவிடும். ஆகவே தொழிலை விட்டுருங்க என்று சொல்லி, இதை கேட்ட கிறிஸ்தவர்களும் வட்டிக்கு கொடுக்கக்கூடிய பிள்ளைகள் இருந்தாங்க. அவங்களுக்கும் கோபம், பாஸ்டர் சொல்லி கொடுத்துட்டார் என்று சொல்லி. பாஸ்டர் சொல்லி கொடுக்கல, தேவனாய் அவருடைய வாயிலை போட்ட காரியம். அதே போல அந்த ஊர்ல இருந்த அநேகர் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களும் கேட்டார்கள், நம்முடைய தொழிலை இவன் எப்படி குறைத்து சொல்வது, அது ஒரு சாப தொழில் என்று சொல்லுகிறானே என்று சொல்லி. கடைசியாய் பாஸ்டர்கிட்ட போனாங்க. நீ எப்படியா வெளியுள்ள ஒரு மனிதனை கூட்டு நீ இப்படி இரு இல்லைன்னா அழிந்து போவாய் என்று பேச வைப்பாய், உன்னையும் கொண்டு போடுவோம் அந்த ஊழியனையும் கொண்டு போடுவோம் என்று சொன்னாங்க. உடனே அவர் சொன்னார், நான் பிறந்தது இதே ஊரில் தான், என் தகப்பன்
என் தாயாரெல்லாம் வாழ்ந்த இந்த ஊரில் தான், அதனால் என்னைய ஒன்றும் செய்கிறாதீங்க, கடைசி நாள் அவரை மட்டும் நான் அனுப்புவேன், நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர் ஒதுங்கி கொண்டார். ஞாயிற்றுக்கிழமை வந்தது, மாலை கன்வென்ஷன் முடிந்தது. இந்த ஊழியர் சொன்னார், ஐயா போயிட்டு வாங்க என்று சொல்லி அவருக்கு தேவையான உணவையும் காணிக்கையும் கொடுத்தார். ஐயா, நாம் காலையில் குளிக்க போகும்போது பக்கத்து ஊரில் பஸ் வரக்கூடிய பஸ் ஸ்டாப் உங்களுக்கு தெரியும்ல, நீங்கள் அந்த இடத்துக்கு நடந்து போயிருங்க, நல்ல நிலவு வெளிச்சம் இருக்குது, நீங்கள் போயிருங்க என்று சொல்லி அவர்கிட்ட சொன்னார். நீங்கள் வரலையா? உங்களுடைய சபையில் யாராவது கூட அனுப்புங்களேன். இல்லையா, எல்லாருக்கும் வேலை இருக்குது, நாங்கள் இந்த சேரெல்லாம் எடுத்து போட வேண்டும், பாய்களெல்லாம் நாங்கள் எடுக்க வேண்டும், மைக் செட்டுக்காரனுக்கு நாங்கள் பணம் கொடுக்கணும், ஆகவே உங்களோடு வர முடியாது ஐயா. இவர் யோசித்தார், வரும்போது எப்படி அழைத்து வந்தாங்க, போகும்போது இப்படி நிற்கதியாக விட்டு விட்டார்களே என்று சொல்லி யோசித்து அந்த மனிதர், சரி ஆண்டவரே நீர் பார்த்து கொள்ளும் என்று சொல்லி தன்னுடைய தோளிலே ஒரு ஜோல்னா பையை போட்டார். தன்னுடைய சூட்கேஸை எடுத்துக்கொண்டார். அன்னைக்கு அந்த நாட்களில் பேக் எல்லாம் கிடையாது, சூட்கேஸ்லாம் வருவாங்க, ஒரு பையை போட்டிருப்பாங்க. இப்படித்தான் அவர் கிளம்பி போக ஆரம்பித்தார். கொஞ்சம் தூரம் போயிருப்பார், பின்னால் ஒரு பெரிய சத்தம் கேட்டது. அங்கே சில மனிதர்கள் உருட்டுக்கட்டையோடும் வெட்டக்கூடிய கத்தியோடும் அரிவாளோடும் வேல்கம்போடும் வருவதை பார்த்தார். யோசித்தார், பாஸ்டர் ஏன் வரலன்னு தெரிஞ்சு போச்சு, அவரு தன்னை கொன்னுடக்கூடாதுன்னு சொல்லி அவர் உட்கார்ந்துக்கிட்டாரு, நம்மளை மட்டும் அனுப்பி வச்சிட்டார், நான் என்ன செய்வேன்? ஓடி பார்த்தார். அவரால் முடிந்த அளவுக்கு ஓடினால் பின்னால் கூட்டம் துரத்தியது. இவர் யோசித்தார், இன்னைக்கு இவங்க கையில் சாக வேண்டியதுதான், ஆகவே நான் என்ன செய்வேன் என்று யோசித்தார். ஆகவே தன்னுடைய சூட்கேஸை ஓடி நன்றாக வேகமாக சற்று தள்ளி ஓடி சூட்கேஸை திறந்து பைபிளை எடுத்தார். சாகும்போது அது பைபிளோடு சாவோம் என்று சொல்லி தன் கைகளிலே அந்த பைபிளை வச்சுட்டு ஒரு திரும்பி அந்த மக்கள் எவ்வளவு தூரத்தில் ஓடி வராங்க என்று பார்த்தார். மறுபடியும் ஓட ஆரம்பித்தார். கொஞ்ச தூரம் ஓடி இருப்பாரு, எந்தவித சத்தத்தையும் காணல. திரும்பி பார்க்கிறார், ஐயோ ஒருத்தனையும் காணலையே. சரி ஆண்டவரே தோத்திரம் என்று சொல்லி இந்த பக்கத்து ஊருக்கு வந்து சேர்ந்தார். அது கடைசி பஸ், சில நேரம் பஸ் வராது, ஆனாலும் அன்பு பாருங்க, தேவனுடைய கிருபையினால 10 மணி அளவில், இரவு 10 மணி அளவில் அந்த பஸ் ஹார்ன் அடித்து கொண்டு வருகிறது. இவர் ஓடி போய் அந்த இடத்திற்கு போகவும் பஸ்ல ஏறவும் சரியா இருந்தது. தேவ கிருபையினாலே பம்பாய் சென்று அடைந்தார். சென்று அடைந்து சில நாட்களுக்கு பிறகு இந்த கிராமத்தினுடைய போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து இந்த பாஸ்டர், இண்டிபெண்டன்ட் பாஸ்டர் ஃபோன் பண்ணாராம். ஐயா பத்திரமா போய் சேர்ந்துட்டீங்களா, சுகமா இருக்கீங்களா, எப்படி உங்க பிரயாணம்லாம் எப்படி இருந்தது என்று சொல்லி விசாரித்தாராம். அவர் சொன்னார், கர்த்தருடைய கிருபையினால பத்திரமா வந்துட்டேன் ஐயா, தேவன் என்னை சரியாய் வழி நடத்தினார் என்று சொல்லி இந்த மனிதர் அவரிடத்துல சொன்னாராம். அப்போ இந்த பாஸ்டர் கேட்டாராம், ஐயா தப்பா நினைச்சுக்கிடாதீங்க, நீங்க பொல்லாத ஆளு தானே என்று கேட்டாராம். இவர் சொன்னாரா, என் பிரசங்கத்தை பார்த்து தெரியலையா, 3 நாள் என் கூட தானே இருந்தீங்க, நான் ஏதாவது பொல்லாங்கு செய்தானா, உங்களுக்கு செய்தானா அல்லது மற்றவர்களுக்கு செய்திருந்தேனா நீங்க சொல்லுங்க ஐயா. இல்லையா, நீங்க பொல்லாத ஆளுதான், நீங்க எங்க மக்கள், ஊர் மக்கள் உங்களை கொல்ல விரட்டி வரும்போது நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, உங்க சூட்கேஸ்ல இருந்து நீங்க துப்பாக்கி எடுத்து அவங்களுக்கு காட்டியிருக்கீங்க, ஒரு திரும்பி காட்டிருக்கீங்க. இவர் சிரித்தாரா, நான் எடுத்தது துப்பாக்கி அல்ல, வேத புத்தகத்தை தான் எடுத்தேன். அந்த நேரத்தில் எனக்கு வேற வழி இல்லை, ஜெபித்து கொண்டே ஓடினேன். கடைசியில் சாகும் போதாவது பைபிளோடு சாவோம் என்று சொல்லி என்னுடைய கைகளிலே அந்த பைபிளை வைத்து கொண்டு தான் நான் திரும்பி பார்த்தேன் எவ்வளவு தூரத்தில் வராங்க என்று சொல்லி. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் கண்களுக்கு இந்த வேத புத்தகம் ஒரு துப்பாக்கியை காட்டுவது போல இருந்திருக்கிறது அந்த நிலவு வெளிச்சத்தில். அதன் நிமித்தம் அவர்கள் திரும்பி போனார்கள். இந்த தேவனுடைய ஊழியர் கர்த்தரை நம்பி அந்த ஊழியத்திற்கு வந்தபடியினாலே தேவன் அவரை காத்து கொண்டார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உங்களையும் காப்பார், உங்கள் குடும்பங்களையும் காப்பார். தேவன் நிச்சயமாய் நீங்கள் எந்தெந்த காரியத்தில் விடுதலை பெற நீங்கள் காத்திருக்கிறீர்களோ அத்தனை காரியத்திலும் தேவன் சம்பூரணமான ஒரு விடுதலையை தருவார். நாம் அனைவரும் ஜெபிப்போமா? தேவன் நிச்சயமாய் உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். எந்த பிரச்சனையிலிருந்து விடுதலையாக வேண்டும் என்று இதே வேளையிலே நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அத்தனை காரியத்தையும் அவர் நிச்சயமாய் செய்து முடிப்பார். அவர் ராஜாதி ராஜா, தேவாதி தேவன். அவரை நோக்கி பார்க்க போகிறோம். தலைகளை தாழ்த்துவோமா, நம்முடைய கண்களை மூடிக்கொள்வோமா? ஆண்டவரே எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று கேட்போமா? நிச்சயமாய் நமக்கு ஒரு விடுதலை தருவார். எங்கள் அன்பு இயேசு ராஜா, இந்த நல்ல ஓய்வு நாளின் காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இப்பொழுது என் தகப்பனே,
உம்முடைய அன்பு பிள்ளைகளை நீர் தொடுவீராக. என் தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் விடுதலை பெற வேண்டும் ராஜா, விடுதலை பெற வேண்டும். எந்தெந்த காரியத்திலே நம்முடைய பிள்ளைகள் விடுதலையும் சுகமும் அற்புதமும் ஆண்டவரை பெற காத்திருக்கிறார்களோ, இப்பொழுது உம்முடைய வல்லமையை உம்முடைய பிள்ளைகள் மீது அனுப்புவீராக. என் தேவனுடைய பரிசுத்தாவின் உன்னத வல்லமையானது ஈடு இணையற்ற விதமாய் உம்முடைய பிள்ளைகளை தொடட்டு ராஜா. உம்முடைய பிள்ளைகளுடைய பாடுகள் நீங்கி போகட்டும். ஒவ்வொருவரும் இப்பொழுது சுகமடையட்டும், இப்பொழுது பலனடையட்டும். பிசாசின் பிரச்சனைகளை யார் யார் பாடுபடுகிறார்களோ, ஐயோ எனக்கு இரவிலே தூக்கம் இல்லை என்று சொல்லி புலம்புகிறார்களோ, அவர்களுக்கு நீர் ஒரு தூக்கத்தை நீர் கொடுப்பீராக. தூக்க தடைகளை மாற்றி போடுவீராக. இன்னொரு பக்கம் இருதயத்திலே பலவீனம் உள்ளவர்கள், ஆண்டவரை கை கால்களிலே உளைச்சல் உள்ளவர்கள், முட்டிலே ஆண்டவரை ஜாயின்ஸ்லே வலி உள்ளவர்கள், ஒவ்வொருவரையும் சுகமாக்குவீராக, பலப்படுத்துவீராக. உடைய சுகமளிக்கும் வல்லமை இப்பொழுது ஒரு விடுதலையாய் கடந்து வருவதாக. பாவ பழக்க வழக்கத்திலிருந்து விடுதலை ஆக்குவீராக. பண பிரச்சனைகளில் இருந்து உடைய பிள்ளைகளை விடுதலை ஆக்குவீராக. உடைய கிருபை உடைய பிள்ளைகள் மீது அனாதியாய் தங்கி இருக்கும்படியாய் செபிக்கிறேன். மேலான கிருபைகள் உடைய பிள்ளைகளிலே பெருகட்டு ராஜா. உடைய பிள்ளைகள் வாழ்ந்து சுகித்திருக்கட்டும். அவருடைய கைகளின் பிரயாசங்கள், அவர்கள் ஆண்டவரே செய்யக்கூடிய சகல வேலைகளிலும், ஆண்டவரே இன்னும் ஆபீஸ்ல இன்னும் விதவிதமான வேலைகளை மேற்கொள்ளக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய கரத்தை நீட்டி அவர்களை அந்த இடங்களில் உள்ள பிரச்சனைகளை எல்லாவற்றையும் மாற்றி போடுவீராக. உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளை தொடுவதாக. இந்த கொரோனா நாட்களிலே உம்முடைய பிள்ளைகளை 100% அந்த கொரோனா தொற்றிலிருந்து ஆண்டவரே நீர் தப்புவிப்பீராக. உம்முடைய பிள்ளைகளை காப்பீராக. உம்முடைய கிருபை ஆண்டவரே ஒவ்வொருவரையும் தொடட்டும், ஆசீர்வதிக்கட்டும். உம்முடைய கிருபை எந்நாளும் இருக்கட்டும் ராஜா. குடும்பத்தின் தேவைகளை சந்திப்பீராக. குடும்ப மக்களை ஆசீர்வதிப்பீராக. குடும்பங்களிலே நடக்க வேண்டிய நன்மையின் காரியங்கள், மங்களகரமான காரியங்கள் ஒவ்வொன்று நடப்பதாக. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும்படியாய் செபிக்கிறேன். என் தகப்பனே, எல்லா சரீர பலவீனங்களையும் பாடுகளையும் 100% மாற்றி போடும். உம்முடைய பிள்ளைகளை செழிக்க பண்ணும். உமக்குள்ளாய் ஆண்டவரே ஜெபிக்கிற பிள்ளைகளாய், உம்மை வேத வசனத்தின் மூலம் தேடக்கூடிய பிள்ளைகளாய், ஆண்டவரே எப்பொழுதும் மன ரம்யமாய் இருக்கத்தக்கதான உம்முடைய கிருபைகளை வைப்பீராக. தொடர்ந்து திருச்சபையின் குடும்பங்களையும் ஆண்டவரே, இவர்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற எங்கள் அருமையான குருவானவரையும் அவருடைய குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த திருச்சபையிலே நடைபெறக்கூடிய அத்தனை ஊழியங்களிலும் ஆண்டவரே வரக்கூடிய ஊழியர்களிலும் உம்முடைய கரம் இருக்கட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், கனப்படுத்தும். உம்முடைய பிள்ளைகளை விடுதலையினாலே சம்பூர்ணமாய் ஆண்டவரை நிரப்பும். நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகளுக்கு அனுகிரகம் பண்ணும். உம்முடைய கிருபையின் கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதித்து விடுவீராக. இயேசுவின் என்ற நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பேர் பேராய் குடும்பமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நல்ல நாளிலே நம்முடைய மத்தியிலே அன்றைய வார்த்தையை பகிர்ந்து கொடுத்த அந்த சகோதரர்களுக்கு உங்களுக்கு நாளத்திலிருந்து நம்முடைய சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் அறிவிப்புகள் 17ஆம் தேதி திரு லாரன்ஸ் மைக்கேல் திருமண நாளை ஆசரிக்கின்றவர்கள். 14ஆம் தேதி திரு ஒய் செல்வராஜ், திருமதி மீனாட்சி தம்பதியினர், திரு ஏ ஜெபராஜ், திருமதி செல்வி தம்பதியினர். இவர்களுக்காக இந்த இடத்துல தலைதான் நாம் செபிப்போம். அந்த மிரக்கம் நிறைந்த எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, இந்த மகிழ்ச்சியான இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரத்திலே தன்னுடைய பிறந்த நாளை ஆசிரிக்கிற திருமண வாழ்வில் மற்றும் ஒரு ஆண்டை காண செய்கிற இந்த தம்பதியினர்களுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறீர். ஆண்டவருடைய பிள்ளைகளை இந்த நாள் வரைக்கும் பிரார்த்தனைக்குரிய புதிய ஒரு ஆண்டுக்குள் உடைய பிள்ளைகள் பிறந்த நாள் வாழ்வில், திருமண நாள் வாழ்வில் அதிகரித்து வைக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நல்ல கிருபைகளை தந்து இந்த புதிய ஆண்டில் அவர்கள் புதிய நன்மைகளை காணட்டும், எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்களை கண்டடையட்டும். உடைய வாழ்விலே சந்தோஷம் மகிழ்ச்சியும் உண்டாயிருக்க கற்றுக்கிறார். அவர்களை அன்போடு நாங்கள் வாழ்த்துகிறோம். அந்த சாட்சிகள் இந்த குடும்பங்களிலிருந்து நாங்கள் கேள்விப்பட ஆண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள நாட்கள் வேண்டுகிறோம். உங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் மிகுந்த அன்போடு நான் வாழ்த்துகிறேன். அதை தொடர்ந்து நம் அனைவருக்கும் நல்ல கிருபைகளையும் தயவுகளையும் தருவாராக. தொடர்ந்து நாம் செழிப்போம். விரைவில் ஆலயங்கள் திறக்கப்பட ஆண்டவர் நம் அனைவருக்கும்
ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதான காலங்களை வருகிற மாதங்களிலே ஆண்டவர் தரும்படியாக நாம் செபிப்போம். இந்த கொரோனா தொற்றின் பாதிப்பு ஆண்டுடைய பிரதான கிருபையினாலே தினமும் குறைந்து வருகிறதை நாம் செய்தி வாயிலாக நாம் அறிகிறோம். தொடர்ந்து இந்த மாதத்தின் இறுதிக்குள்ளாக சீரான ஒரு இந்த தொற்றின் தாக்கம் குறைய தொடர்ந்து நாம் செபிப்போம். மற்ற பெரிய அற்புதங்களை நம்முடைய மாநிலத்திலேயே நம்முடைய இந்திய தேசத்திலும் செய்வதாக. இதோடு மாத்திரமல்ல, தொடர்ந்து இந்த 3வது அலை விதத்திலே நம்முடைய மாநிலத்தை அதில் பாதிக்காத வண்ணம் தொடர்ந்து நாம் அதற்காக செபிப்போம். அதை பற்றிய செய்திகளை நாம் கேள்விப்படுகிறோம். ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களிலே 3வது அலை வருவது இப்படிப்பட்ட நிலைகள் மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு வராதபடிக்கு கர்த்தர் நம்முடைய மாநிலத்தை பாதுகாக்க அநேகருடைய வாழ்வுகள் மேம்படுத்தப்படத்தக்கதாக இந்த 3வது அலையில் இருந்து கர்த்தர் நம்முடைய மாநிலத்தை பாதுகாக்க கர்த்தர் அனைவருக்கும் கிருபை செய்வாராக. தொடர்ந்து நாம் ஒருவருக்காக நாம் செபித்துக் கொள்வோம். உங்களுக்காக தொடர்ந்து நாங்கள் செபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். சில குறிப்புகள் இருக்கும் என்றால் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அதை தொடர்ந்து நாம் அனைவரையும் ஆஸ்வதிப்பராக. காணிக்கை படைக்கிற என்று உள்ளங்கள் ஒவ்வொருவருக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். வீட்டிலே காணிக்கைகளை சேமித்து வைக்கிறவர்களுக்காக நான் ஆண்டவரை சோஸ்தரிக்கிறேன். தொடர்ந்து ஆண்டுடைய நாமத்துக்கு நேர்மையாக நாம் காணிக்கைகளை படைப்போம். ஆண்டுடைய நாமம் நிச்சயம் மகிமைப்படுவதாக. மீண்டும் ஆண்டுடைய நாமத்துக்கு நேர்மையாகவும் நம்மையும் நம்முடைய காணிக்கைகளை படைக்கின்றார். கிறிஸ்துவ கீர்த்தனை 77 முதல் 2 கவிகள் நாம் பாடுவோம். சுநாதனுக்கு ஜெய மங்களம், ஆதி திரியேகநாதனுக்கு சுபமங்களம், பாரேரு நீதனுக்கு பரமபுர்பாதனுக்கு நேரேறு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு சீரே சுநாதனுக்கு ஜெய மங்களம், ஆதி திரியேகநாதனுக்கு சுபமங்களம், ஆதி சர்வேசனுக்கு ஈசனுக்கு மங்களம், அகில பிரகாசனுக்கு நேசனுக்கு மங்களம், நீதி பரன் பாலனுக்கு நித்திய குணாளனுக்கு, நீதி பரன் பாலனுக்கு நித்திய குணாளனுக்கு, போதும் அனுகூலனுக்கு உயர் மனுவேலனுக்கு, போதும் அனுகூலனுக்கு உயர் மனுவேலனுக்கு, சீரே சுநாதனுக்கு ஜெய மங்களம், ஆதி திரியேகநாதனுக்கு சுபமங்களம், மானாபிமானனுக்கு வாணனுக்கு மங்களம், வளர்கலை ஞானனுக்கு ஞானனுக்கு மங்களம், காணானல் தேயனுக்கு கன்னிமரி சேயனுக்கு, காணானல் தேயனுக்கு கன்னிமரி சேயனுக்கு, கோனார் சகாயனுக்கு கூறு பெத்தலேயனுக்கு, கோனார் சகாயனுக்கு கூறு பெத்தலேயனுக்கு, சீரே சுநாதனுக்கு ஜெய மங்களம், ஆதி திரியேகநாதனுக்கு சுபமங்களம். ஜெபம் செய்வோம். அன்பு இறக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, படைக்கப்பட்டிருக்கிற இந்த அன்பு நல்ல காணிக்கைகளுக்காக நாம் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நம்முடைய சமூகத்துல நாங்கள் வருகிற பொழுது ஆண்டவரே, பத்திரங்களுக்கு கொடுத்த நன்மைகளில ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டு நாங்கள் வருகிறோம். இந்த புதிய காலங்களிலேயும் எங்களை நீர் போஷிக்கிறேன், உங்களை நீர் பராமரிக்கிறேன், உங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை தருகிறேன், உங்களுடைய குடும்பத்தை நீர் நடத்தி வந்திருக்கிறேன் சுவாமி. நாங்கள் அதற்கு தகுதி இல்லாதிருந்த பொழுதிலே கூட ஆண்டவர் எங்களை நீர் கைவிடவில்லை. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் அது வெட்கப்பட்டு போவதில்லை. நாங்கள் வேண்டிக் கொண்ட பொழுதெல்லாம் உங்கள் ஜெபத்திற்கு நீர் பதிலளித்திருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உங்களுடைய அன்பு பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்க. கர்த்தருக்குரியவைகளை ஆண்டவரே மிகுந்த கருத்தோடு பொருத்தனையோடு அதை தவறாமல் ஆன்லைன் வாயிலாக செலுத்துகிறேன். தங்களுடைய வீடுகளிலே தங்களுடைய மாதாந்திர காணிக்கைகள் ஆண்டவரை சேமிக்கிற காணிக்கைகளை பத்திரப்படுத்துகிற அன்பு பிள்ளைகளை நாங்கள் இந்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதியும் சுவாமி. கொஞ்சத்திலே உண்மையாய் இருக்கிறவனே நான் அநேகத்தில் அதிபதியாய் வைப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் சிறிய விஷயங்களிலே இந்த பிள்ளைகள் செய்கிற இந்த உண்மையாய் இருக்கக்கூடிய இந்த நிலைகளை நோக்கி பார்த்து இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க.
உடைய கருவை பெருகட்டும், உடைய நாமம் மகிமைப்படுத்தப்படட்டும். எல்லா கன மகிமைப்புகள் ஆண்டவர் ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் மிகுந்த தாழ்மையோடு செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் பாதுகாப்புக்கும் உங்களை ஒப்புக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காத்து ஆதரிக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்களுடைய கிருபையாயிருக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மேல் பிரசன்னமான உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவுள். பிதா, குமார், பரிசுத்த ஆவியாகிய திரியேயுடைய ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடு மீண்டும் மீண்டும் சதா காலங்களிலும் நிலைத்திருக்க கடவுள். நிறைவுக்கு விதமாக மங்களக்கவி 2 நாம் பாடுவோம். உங்களோடு இருப்பாராக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அது சகல மகாவிலே. ஆமென். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். புயல் காற்றை தம் ஆணையாலே அடக்கினார் அதிசயம். புயல் காற்றை தம் ஆணையாலே அடக்கினார் அதிசயம்.